பொண்டாட்டியும் புருஷன் வந்தா பிள்ளைங்க வர மாட்டாங்க. ஆனா அங்க காலையில ஞாயிற்றுக்கிழமையான எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் பண்ணி 8, 8:30 9 மணிக்குள்ள சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துருங்கிறது தயாரா இருப்பாங்க எல்லாரும். புரியுதா? அப்ப அந்த மனநிலையும் அந்த துரிதமும் அந்த வேகமும் அங்க போய் இருக்குது, இங்க இருக்கிறது இல்ல. அடுத்து இந்த வாரத்துல நீ 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கன்னு வச்சுக்கோ, 1000 ரூபாய் காணிக்க கொண்டு போய் அந்த சர்ச்சில் போட்டுறணும். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்க அப்படின்னா 10,000 ரூபாய் கொண்டு போய் போட்டுறணும். இது சர்ச்சில் எல்லா சர்ச்சிலையும் இருக்கு. அதுக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க யாரும். இன்னும் சொல்ல போனா எடுத்து அன்னைக்கு வரத கரெக்டா அந்த இதுல போட்டுருவாங்க, வச்சிருவாங்க. அது எவ்வளவு செலவு வந்தாலும் அதுல இருந்து அவங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் கொண்டுட்டு போய் இவங்க அந்த சர்ச்சில் அந்த முதலீடு பண்ணும்போது எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி வளர்ச்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? உழைப்பு 2 பேரா இருக்கலாம், அந்த வீட்டுல 6 பேர் செலவினத்துக்கு இருக்கலாம், குழந்தைங்க 4 பிள்ளைங்க இருந்திருக்கலாம், அதுகளை படிக்க வைக்கணும், பெருசா வளர அந்த செலவினங்கள் கூடும் போது அப்ப அவங்களுடைய வளர்ச்சி பெருசா தெரியாது, அதுக்குள்ளேயே நிற்பாங்க. அப்ப அந்த சர்ச் என்ன பண்ணுது செய்யறாங்க, அதெல்லாம் ஒரு சில இதுகள் எல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் சில இதுல தான் ஏமாத்திட்டு போறாங்க, சில சர்ச்சில் சில இடத்துல எல்லாம்